ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சீலிங் ஃபேனுக்கு எப்படி ரிமோட் செட் பண்ணுறதுன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சியான் கம்பெனி பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமஸான ஃபேன் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. இந்த கம்பெனியில் இப்போது ரிமோட் கண்ட்ரோல் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஃபஸ்ட் டைம் இன் இந்தியான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சீலிங் ஃபேனுக்கு ரிமோட்டை நம்ம தனியாக செட் பண்ணிக்கலாம். அதுக்கான டிவைஸ் தான் இது எல்லா விதமான ஃபேனுக்கும் செட் பண்ணலாம். இதோட ஃபியூச்சர்ஸ் பார்த்திங்கன்னா இது ஈஸியாக ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் ரிமோட் மூலமாக. இதோட 30 ஃபீட் இது கவர் ஆகும் இந்த ரிமோட்டு. இதில் ஐஆர் பிளாஸ்டர் வச்சுருக்காங்க. ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம். 5 ஸ்பீடில் கண்ட்ரோல் பண்ணலாம். ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணுறது ஈஸி. பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்லிம் டிசைனாக இருக்கும். ரெஸ்பான்சிபிளான சென்சார் இதில் வச்சுருக்காங்க. இது எல்லா விதமான சீலிங் ஃபேனுக்கும் செட் ஆகும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் பார்ப்போம். இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1200 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் மார்க்கெட்டில் உங்களுக்கு 700 to 800 ரேஞ்சில் கிடைக்குது. இது சியான் எலக்ட்ரிக்கல் ப்ரைவேட் லிமிடெட் அவங்க தான் இதை மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. இது ஒரு இந்தியன் ப்ராடக்ட்டு, அதனால் நம்பி வாங்கலாம். எல்லா விதமான சீலிங் ஃபேனுக்கும் இதை நம்ம ரிமோட்டாக செட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை நம்ம அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம். நல்ல பாக்ஸ் பேக்கிங்கில் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக லேமினேட் பண்ணியிருக்காங்க. லேமினேஷன் கவரை ரிமூவ் பண்ணிடலாம். லேமினேஷன் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஆலோகிராம் ஸ்டிக்கரால் சீல் பண்ணியிருக்காங்க. சீலை ஓப்பன் பண்ணிவிடுவோம். இதுதான் அந்த ரிமோட்டு. பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே ஃபஸ்ட்டு ரிமோட் கொடுத்துருக்காங்க. ஒரு பாலித்தீன் கவரில் பேக் பண்ணியிருக்காங்க. ரிமோட் பார்த்திங்கன்னா நல்லா ஹை குவாலிட்டியான பிளாஸ்டிக்கால் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம தொட்டு பார்க்கும்போதே தெரியுது. இதெல்லாம் 5 விதமான பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்பீடுக்காக. மேலே டாப்பில் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் 2 AAA செல் போடுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக். இது கீழே விழுந்தால் கூட கண்டிப்பாக உடையாது. பாக்ஸ் உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு அட்டை கொடுத்துருக்காங்க. அந்த அட்டையை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா கீழே அந்த ரிமோட் டிவைஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸை தான் நம்ம சீலிங் ஃபேனில் ஃபிக்ஸ் பண்ணணும். இதில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஒயர் கொடுத்துருக்காங்க. ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. முதல்ல பிரித்து என்னன்னு பார்க்கலாம். இதுதான் சென்சாரு. ஒயர் டை போட்டு நல்லா ஒயர்ஸ்லாம் கட்டியிருக்காங்க. அந்த ஒயர் டையை நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். ஏகப்பட்ட கலர்ஸில் ஒயர்ஸ் இருக்குது. அதுக்கு டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. அது என்னன்றதை சொல்கிறேன். இதுதான் அந்த சென்சாரு. ரொம்ப ஹை குவாலிட்டியான சென்சார் இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 30 ஃபீட் வரையும் இது உங்களுக்கு கவரேஜ் ஆகும். இதில் பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் ஒரு ஒயரு 2 ஃபேனுன்னு போட்டு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கு. இந்த ஒயர் ஃபேனுக்கு போகணும். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் ஒரு ஒயர் கொடுத்துருக்காங்க. அதுவும் 2 ஃபேனுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஒயரும் நம்ம ஃபேனில் கனெக்ட் பண்ணணும். ஃபேனுக்கு இன்புட்டாக கொடுக்கணும். சப்ளை ஒயர் ஃபார் ஃபேன் அப்படின்னு சொல்லி ரெட் கலர்லேயும் பிளாக் கலர்லேயும் ஒரு 2 ஒயர் கொடுத்துருக்காங்க.
அதாவது நம்ம மெயின் சப்ளை எடுக்கிறோம்ல அந்த இடத்துல இந்த ஒயரை கனெக்ட் பண்ணணும். இதுதான் வந்து மவுண்டிங் பண்ணுற பொசிஷனு. மேலே கேனோபிக்கு மேலே இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இது உள்ளே பார்த்தீங்கன்னா 1 இயருக்கான வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. 1 வருஷம் இதுக்கு வாரண்டி பீரியட் இருக்குது. பின்னால் வாரண்டியோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த டிவைஸை எப்படி சீலிங் ஃபேனில் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றதை பற்றி காட்டுறேன். இதில் இந்த ஒயிட் கலர் ஒயரையும் ப்ளூ கலர் ஒயரையும் ஃபேனோட இன்புட்டுக்காக நம்ம கொடுக்க போகிறோம். உங்களுக்கு நல்லா தெரியணுன்றதுக்காக ஃபேனை வந்து என் மடி மேலே வச்சு உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன். ஃபேனோட இன்புட் ஒயர் ப்ளூ கலரு, ஒயிட் கலர். இதை வந்து மாற்றி கூட கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போது அந்த ப்ளூவும் ஒயிட்டும் வந்து நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. 2 ஃபேனுக்கு கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போது சப்ளை ஒயர் ஃபார் ஃபேன், இந்த 2 ஒயர், அதாவது ரெட்டும் பிளாக்கும் வந்து நம்ம சப்ளை ஒயருக்கு கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போது நான் கனெக்ட் பண்ணிட்டேன், சப்ளை ஒயர் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். ரெட்டும் பிளாக்கும் வந்து மெயின் சப்ளைக்கு கனெக்ட் பண்ணிட்டேன். இதை கேனோபி உள்ளே கூட வச்சு நம்ம செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் இப்போ சும்மா டெம்ப்ரரியாக வச்சு காட்டுறேன். இப்போ நான் வந்து ஃபேனை போடுறேன் பாருங்கள். ஃபேன் போட்ட உடனே இனிஷியலாக வந்து ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்பீடில் ரன் ஆகும். ரிமோட்டை நம்ம ஆக்டிவேட் பண்ணோன்னா ரிமோட்டில் வந்து நம்ம இப்போது செல்லு போட்டு அதை கண்ட்ரோல் பண்ணணும். ரிமோட்டில் வந்து நம்ம 2 AAA பேட்ரி வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த டிவைஸ் செட் பண்ணுற ஃபேனில் ஏற்கனவே ஃபேன் ரெகுலேட்டர் செட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை டிஸ்கனெக்ட் பண்ணிடணும். இந்த ரிமோட் மூலமாக தான் ஃபேனை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ பாருங்கள், ரன் ஆகிட்டுற ஃபேனை வந்து நான் இப்போ ஆஃப் பண்ண போகிறேன். எவ்ரி டைம் நம்ம பட்டன் கிளிக் பண்ணும்போது அதில் வந்து ஒரு பீப் சவுண்டு வருது. பீப் சவுண்டு வந்ததுன்னா சென்சார் வந்து சென்ஸ் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து ஃபேன் ஆஃப் ஆகுது. இப்போ பாருங்கள், வீட்டுக்குள்ளே போயிட்டு நான் ஃபேன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ திரும்பவும் நான் வந்து ஃபேன் சுவிட்சை போடுறேன். போட்டால் ஆன் ஆகலை, ஏன்னா நம்ம ரிமோட்டில் வந்து ஆஃப் பண்ணதால் நம்ம சுவிட்சை ஆனில் இருந்தால் விட ரிமோட் மூலமாக ஆன் பண்ணால் மட்டும்தான் ஆன் ஆகும். இப்போ நான் வந்து ரிமோட்லாம் ஆன் பண்ணுறேன். 1வது ஸ்பீடில் வைக்கிறேன். இதுதான் நம்பர் 1 ஸ்பீடு. ரொம்ப லோ ஸ்பீடு இதுதான். அடுத்ததான் நம்ம வந்து இப்போது 2ஆம் நம்பர் ஸ்பீடு வந்து வைக்கிறோம். இது வந்து அது அடுத்த ஸ்பீடு, அதை விட கொஞ்சம் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போது நம்ம அடுத்த ஸ்பீடை வந்து வைக்க போகிறோம். 3ஆம் நம்பரை வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். எவ்ரி டைம் நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது அந்த பீப் சவுண்டு வர்றது நம்மளுக்கு ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு கரெக்டாக இருக்குது. மூணாவது ஸ்பீடு 2வது ஸ்பீடோட இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அடுத்ததாக நம்ம 4ஆம் நம்பர் ஸ்பீடு வைக்கிறோம். ஒரு சின்ன அம்மிங் கூட கிடையாது. நம்ம ஃபேன் ரெகுலேட்டர் டிம்மர் யூஸ் பண்ணும்போது வர அம்மிங் வந்து இதில் கிடையாது. இப்போது 5ஆம் நம்பர் ஸ்பீடு வந்து வைக்கிறோம். இதுதான் வந்து ஃபேனோட மேக்ஸிமம் ஸ்பீடு. ஃபுல் ஸ்பீடில் வந்து இது ரன் ஆகும்.
சூப்பரான டிவைஸ் இது. இப்போ நம்ம ரிமோட் மூலமாக ஆஃப் பண்ணிடுறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.